எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு எங்கள் வீட்டில் குடல் எடுத்துகிட்டு வந்திருக்குறேங்க. குடல் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு காட்டுற வாங்க. இது சின்ன போட்டியெல்லாம் இது உள்ளேயே போட்டிருப்பாங்க. அதை எடுத்து காட்டுறேங்க. இது சின்ன குடலுங்க, இது பெரிய குடல். அப்படியே இதாக போட்டிருப்பாங்க இங்கெல்லாம். எல்லாம் நல்லா வாஷ் பண்ணி எடுக்கணுங்க, க்ளீன் பண்ணி எடுக்கணும், கட் பண்ணி. இதெல்லாம் ஒவ்வொன்றும் லைன் லைனாக இருக்குங்க. ரவுண்ட் ரவுண்டாக இருக்கிறதெல்லாம் ஒவ்வொன்றா பிரித்து எடுக்கணுங்க. இது குடலில் இருக்கிற சுத்து கொழுப்புங்க, ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. அப்படியே எடுத்தால் ஒவ்வொன்று நூல் நூலாக அப்படியே ரவுண்டாக வந்துட்டே இருக்குங்க. இந்த புரோட்டா மாதிரி இருந்தது, இப்போ நூல் மாதிரி வந்துருச்சு எல்லாம். இதுக்குள்ளே தண்ணி விட்டு க்ளீன் பண்ணணுங்க. இப்படி தண்ணி விட்டால் இப்படி வருங்க. இப்படி எடுத்துட்டா உள்ளே இருக்கிறத கலீஜெல்லாம் வந்துருங்க க்ளீனாக. பாருங்க இப்படி வருது. ஒரு தடவை இந்த மாதிரி தண்ணி விட்டு கழுவிட்டு அப்புறம் கட் பண்ணிவிட்டு நல்லா கழுவிக்கணுங்க. இது தனியாக கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. இதில் தான் அந்த குடலில் இருக்கிற அந்த இறைப்பையிங்க, அது உள்ளே இருக்கிற சாணி மாதிரி இருக்கிறதெல்லாம் இருக்குங்க நிறையா. அது க்ளீன் பண்ணணுங்க. நல்லா க்ளீன் பண்ணியிருக்கிறாங்க. இல்லைன்னா இந்த ஒவ்வொரு உரையிலையும் பாருங்கள், இது இந்த மாதிரி இருக்குங்க உரை. இதுதான் பை, இதுதான் ஜீர்ணாயி வெளியே வருங்க. இது க்ளீனாக எடுத்துருக்குறாங்க. இல்லைன்னா இது உள்ளே எல்லாம் சாணி மாதிரி இருக்குங்க, அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துருவாங்க. இல்லைன்னா கசப்பு வரும், கவுச்சு வாசம் அடிக்கும். நல்லா கசக்கி க்ளீன் பண்ணி எடுத்துருவாங்க. பாருங்க, இது அவ்வளோதான். நல்லா க்ளீனாக எடுத்துடணுங்க. அது புல் வராது. சுடுதண்ணியில் போட்டால் புல் வந்துருங்க. சுடுதண்ணியில் போட்டால் அந்த சக்தியெல்லாம் போயிருங்க. அப்படி போடக்கூடாது. வேணும்னா எல்லாம் கழுவிட்டு லாஸ்ட்டில் கொஞ்சம் சூடாக இருக்கிற தண்ணியில் போட்டு அந்த இது எடுத்துடணுங்க. இல்லைன்னா உள்ளே இருக்கிற அந்த வலுவலுவன்னு இருக்கிறதெல்லாம் சுடுதண்ணியில் போட்டால் அப்படியே உள்ளேயே அடங்கிருங்க, வராது. இப்படி எடுத்துட்டா இதில் இருக்கிற கலீஜெல்லாம் வந்துருங்க. இதில் தான் சக்தி இருக்கும். சுடுதண்ணியில் போட்டு அந்த மேலே இருக்கிற தோலெல்லாம் எடுத்துட்டா ஒன்றுமே இருக்காதுங்க, அது வேஸ்ட்டு. பாருங்கள் இப்படி எல்லாம் கருப்பாக வந்துருக்கு பாருங்கள். அப்படி
நல்லா கத்தியிலேயே போட்டு நல்லா கேரட்டி க்ளீன் பண்ணிக்கணுங்க. இப்படி நல்லா துணி அலாசின மாதிரி நல்லா அலாசிக்கணுங்க. திருப்பி திருப்பி போட்டு அப்போ அந்த உள்ளே இருக்கிற கழிதெல்லாம் வந்துடுங்க. நல்லா சுரண்டி எடுத்துட்டா க்ளீனாக ஆயிடணும். நல்லா க்ளீன் பண்ணி செஞ்சால் நல்லா டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. கவுச்சி வாசம் வராது. ஸோ இதுவும் நல்லா இருக்குங்க. குழம்பு நல்லாயிருக்கும். கசப்பும் வராது. எல்லாம் இது குடல் வந்து க்ளீன் பண்ணுற அளவுக்கு நல்லதுங்க. இது க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டங்க. நல்லா 2 விரலாக பிடிச்சி நல்லா இறுக்கி பிடிச்சி இழுத்தா இப்படி வந்துருங்க எல்லாம் கலீஜெல்லாம். அவ்வளோதான். இப்படி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கட் பண்ணும்போது உஷாராக பண்ணுங்கள். அருவாமனை இருந்தால் கீழே உட்காந்து செய்கிறாங்கலாம் சீக்கிரம் செஞ்சிடலாம். இது கொஞ்சம் கஷ்டம். நாங்கள் நின்றுட்டே தான் செய்யணும், உட்கார முடியாது. அதனால் இப்படி கத்தியில் அறுத்துக்கிறோம். இதே மாதிரி எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்குங்க. இது கொஞ்சம் நீளமாக இருந்தாலும் பரவாயில்ல, சுண்டிடும். இத்தனை ரவுண்டு குட்டி குட்டியாக ஆயிரும். நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ கட் பண்ணிட்டு இருக்கிறேன். எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ நல்லா போட்டு 4-5 தடவை கழுவிக்கலாங்க. மஞ்சத்தூளெல்லாம் போட்டு கழுவிக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு நல்லா அணைஞ்சு ஒரு 5 நிமிஷம் வச்சிடலாங்க. அந்த கவுச்சி வாசமெல்லாம் போயிருங்க. அப்புறமா கலவை எடுத்து குக்கரில் போட்டுக்கலாம். க்ளீன் பண்ணி வச்சா உடல் எடுத்து போட்டுக்கலாம்.
தேங்காய் ஆட்டி வச்சதை இதை ஊற்றிக்கலாங்க. தாளிக்கிறதுக்கு ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கடுகு போட்டுக்கலாங்க. தாளிக்கிறதுக்கு வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சோண்டு கல்லுப்பு போட்டுக்கலாங்க. தாளிக்கிறதுக்கு ஒரு 1.5 ஸ்பூனு மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. இப்போ இந்த கறியை எடுத்து இதில் போட்டு தாளிச்சுக்கலாங்க. குடல் கறி, ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு 2 கரண்டி தேங்காய் எண்ணெய் ஊற்றி இறக்கிக்கலாங்க. குடல் கறி ரெடி. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க.